Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ டிசாஸ்டராக இருக்குது அப்படிங்கிறதான். நம்மளோட பேரிடர் மேலாண்மை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பேரிடராக இருந்தது அந்த காலகட்டத்தில். இப்போ நீங்கள் இது யோசித்து பாருங்கள், 2005 வந்து சட்டம் இது இந்த நடைமுறையில் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நடைமுறையில் வரலையே. வந்திருந்தால் இவ்வளோ டிசாஸ்டர் எப்படி நடக்கும்? போன செப்டம்பர் மாதம் மிஷன் மாதம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதில் சொல்கிறாங்க ஃபோர்காஸ்டிங் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இந்த பில்லில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் மாநில அரசாங்கம் இந்தந்த வேலைகளை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு இந்த வேலையிலேருந்து நிறைய எடுக்கிறாங்க. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க, ஹை லெவல் கமிட்டின்னு அதில் கொண்டு வராங்க. இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்ன பண்ணுன்னா, இனிமேல் பேரிடர் மேலாண்மை நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. இந்த ஹை லெவல் கமிட்டி தான் இனிமேல் ஒரு பேரிடர் மூலமாக எவ்வளோ டேமேஜஸ் நடந்திருக்குங்கிறத அவங்க அசஸ் பண்ணுவாங்கிறாங்க. மாநில அரசு நீங்கள் வேடிக்கை பார்த்தா போதும், இன்டர்ம் ரிலீஃப் கொடுக்கணும் இல்லையா? இடைக்கால நிதி கொடுப்பாங்களா? அதுக்கான அதிகாரம் இப்போ இந்த தற்போது இருக்குது, அதை எடுக்கிறாங்க. மாநில அரசாங்கத்துக்குள்ள அந்த அதிகாரத்தை வந்து எடுக்கிறாங்க. ஒரு பேரிடர் மேலாண்மைக்கு அந்த பிளானிங்கை எவால்வ் பண்ணுறது, அதை வந்து உருவாக்குவது இருக்குங்களா, அதை உருவாக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு இனிமேல் தலையிடுங்கிறாங்க. இவங்களோட பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னா, ப்ரிவென்ஷனை பற்றி இவங்க பேசல. ஒரு பேர் நடந்ததுக்கு முடிந்ததுக்கு பின்பாக என்ன பண்ணலாம், இவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் எப்படி கொடுக்கலாம், இவங்களுக்கு காம்பன்சேஷன் எப்படி கொடுக்கலாம், இவங்களுக்கு எது இப்படி அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். சமஸ்கிருத பேரோட இருக்கக்கூடிய அடுத்த ஒரு சட்டத்தை தான் இனிமேல் அவங்க இன்னும் முக்கிய மோசமான விஷயம்னா மொழி திணிப்புமே கொண்டு வராங்க. எல்லா சட்டங்களுக்குமே வந்து சமஸ்கிருத பெயர் அந்த பேர்ல தான் ஜல் சக்தின்னு சொல்றாங்க. பேரோட கல்வி கூட வந்துட்டு மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்காது. நான் என்ன அர்த்தம் வந்து அதை வந்து எடுக்கிறாங்க. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய சிங்கிகிட்டையோ அங்கே இருக்கக்கூடிய முக்கர்ஜிக்கிட்டையோ கேட்டுட்டு இங்கே சொல்லணும். முதல்ல இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுடைய வழியினுடைய மொழியை முதல்ல புரிஞ்சுக்கணும்ல, அது கம்யூனிகேட் பண்ணணுங்களா, அந்த பிரச்சனை இருக்குல்ல. அப்போ அது எப்படி மேனேஜ் பண்ணுறது? MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று வந்திருக்கிறார் சூழலியல் ஆர்வலர், வழக்கறிஞர், பூ உலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து மரியாதைக்குரிய தோடு வெற்றிச்செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் பேரிடர் மேலாண்மை சட்டம் 2024 திருத்தங்களோட அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டு மக்களவையில் வந்து இப்போது பாஸ் ஆயிடுச்சு. அடுத்த மாநிலங்களுக்கு போகணும். மக்களவையில் அம்மையார் கனிமொழி எம்பி அவர்கள், சசிதரூர் எம்பி அவர்கள்லாம் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆக்டிவ் டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ பேரிடர் மேலாண்மை சட்டம் திருத்தங்களோட என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, என்ன பிரச்சனை இருக்குது அதில்? ஆக்சுவலி பேசிக்காக இந்த சட்டத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 2005 கொண்டு வரப்பட்டது. ஏன் வந்துச்சு அப்படின்னா, 2004 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நமக்கு சுனாமி. நம்ம அதனால் வரை 20வது ஆண்டு ஆக்சுவலி நம்ம அதனால் வரையும் பார்த்திராத ஒரு புதிய ஒரு நிகழ்வை வந்து நம்ம வந்து கடுமையான உயிர் சேதங்கள், பாதிப்பு அப்படிங்கிறது. அதில் ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெரிய வந்தது. அதாவது என்னென்னா, நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ டிசாஸ்டராக இருக்குது அப்படிங்கிறது தான். நம்மளோட பேரிடர் மேலாண்மை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பேரிடராக இருந்தது அந்த காலகட்டத்தில். யாருக்கு என்ன தெரியுங்கிறதே தெரியல. நம்ம வந்து ஹவு அன்ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம் ஒரு எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியுது. 84 உங்களுக்கு போபால் விஷவாயு அந்த விபத்து நேர்ந்ததுக்கு பின்பாக தான் சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியுது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கான புதிய சட்டம் கொண்டு வந்தாங்க. 86 என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதனால தான் வருது. அதே மாதிரி தான் இந்த பேரிடருக்கு பின்பாக, சுனாமியினுடைய பாதிப்புக்கு பின்பாக பேரிடர் மேலாண்மை செய்வதற்காக பிரத்யேகமாக ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறத 2005 வந்து கொண்டு வராங்க. இந்த சட்டம் எப்படி செயல்படுன்னா, ஒரு 3 அமைப்புகள் வந்து உருவாக்கும். ஒன்றிய அளவில் ஒரு அமைப்பு, மாநில அளவில் ஒரு அமைப்பு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ஸோ ஒன்றிய அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தனியாக இருப்பாங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கும், பிஎம்மோட தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி. இந்த அத்தாரிட்டி வந்து கைட்லைன்ஸ்லாம் இவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. ஒரு பேரிடரை எப்படி எதிர்கொள்வது, சைக்ளோனை எதிர்கொள்ளணும்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கான சயின்ஸு, டெக்னாலஜிஸ், இது எல்லாமே ஒன்றிய அரசுக்கு பண்ண வேண்டிய வேலை. மாநில அரசாங்கம் அந்த கைட்லைன்ஸினோட அடிப்படையில் உள்கட்டமைப்பு வசதிகளை செய்ய வேண்டும். இதற்கு மாநில அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. அதே போல் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கும். அது வந்து முதலமைச்சருடைய தலைமையில் வந்து இருக்கும். அதற்கு பின்பாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருப்பாங்க. அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ப்ரொசைட் பண்ணுவார். ஸோ 3 அளவிலும் ஒவ்வொரு டிசாஸ்டருக்குமான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கும். இப்போ வந்து இங்கே சாத்தனூர்லேருந்து அணை திறந்து விடுறாங்கன்னா பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, இதில் என்ன ஆகும் அப்படிங்கிறதுல அந்த பிளானில் இருக்கணும். இந்த புயல் இங்கே வரப்போகுது, இந்த டிஸ்ட்ரிக்ட் நினைக்கலாம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட், இங்கே என்னப்பா நடக்குது, இந்த பகுதியில் லேண்ட்ஸ்லைட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, இங்கே மழை வரும் அப்படிங்கிறதுக்கான ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்கணும்.
இருக்கணும். அந்த பீரியாடிக்கலாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். அதன் அடிப்படையில் யாருக்கு ஒரு கமாண்ட் இருக்கும் அப்படின்னா, இப்போ டேமில் தண்ணி திறந்து விட போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சீஃப் இன்ஜினியர் வந்து அவர் வந்து யாருக்கு அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அது கம்யூனிகேட் பண்ணணும், எஸ்பிக்கு அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் விஏஓஸ்க்கு அது வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், மக்களை வந்து எவாக்குவேட் பண்ணணும். அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நீங்கள் வார்னிங் கொடுப்பீங்க, இது எல்லாமே அந்த எஸ்ஓபியில் இருக்கணும், அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். அதில் ஒரு எஸ்ஓபி கொடுப்பாங்க, ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ட்டு. அதன் அடிப்படையில் இந்த கரெக்டாக இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இந்த பிளான் அப்படிங்கிறது வருடந்தோறும் வந்து ரிவ்யூ நடத்தணும், அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் நடத்தணும். இது எல்லாமே சட்ட ரீதியாக இருக்குது. இப்போ நீங்கள் இது யோசித்து பாருங்கள், 2005 வந்து சட்டம், இது இந்த நடைமுறையில் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நடைமுறையில் வரலையே. அப்போ வந்திருந்தா இவ்வளோ டிசாஸ்டர் எப்படி நடக்கும்? இப்போ கஜா வந்துச்சு, ஒக்கி வந்துச்சு, எவ்வளோ பேர் பார்த்தோமே. அப்போ என்னன்னா பீரியாடிக்கலாக இதெல்லாம் உட்காந்து பேசுறதுல நிறைய இந்த ஆல்ரெடி சட்டம் இருந்தாலும் இது போதுமான நடைமுறையில் இல்லை. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து நம்ம ஒன்றிய அரசாங்கத்து மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்போ வந்துச்சுன்னா, வயநாடு இன்சிடென்ட் அப்போவும் இங்கே நமக்கு வந்து மான்சூன் வந்து ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணல அப்படிங்கிறதுல ரெண்டு மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்களும் கடுமையான விமர்சனம் கொடுத்தாங்க. நீங்கள் ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தீங்க, ஐஎம்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்ட் இல்லைன்னு ஒன்றிய அரசாங்கங்கள் கொடுத்தாங்க. அவங்க அது சொல்லி அப்போ அமித்ஷா என்ன பேசினாருன்னா, இல்லை எங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் இந்த பில் வந்துட்டு வருது, கொண்டு வர்றாரு அவர் வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு இந்த பில் வருது. அதே நேரத்தில் போன செப்டம்பர் மாதம் மிஷன் மாதம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதில் சொல்கிறாங்க ஃபோர்காஸ்டிங் போதுமானதா இல்லை அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இப்போ இந்த பில்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் மாநில அரசாங்கம் இந்தந்த வேலைகளை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு இந்த வேலையிலேருந்து நிறைய எடுக்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். 2 புதுசாக அதில் கமிட்டி ஒன்று கொண்டு வராங்க, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க, ஹை லெவல் கமிட்டின்னு அதில் கொண்டு வராங்க. இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்ன பண்ணுன்னா, இனிமேல் பேரிடர் மேலாண்மை நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறாங்க. அவங்க எடுத்துக்குவாங்க, அந்த பவர்ஸை வந்து எடுத்துக்குவாங்க, அதில் வந்து கொண்டு வராங்க. அப்போ மாநில அரசாங்கம் நேரடியாக இருந்து ஒரு பேரிடர் மேலாண்மை செய்வதற்கான அதிகாரம் என்பது மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் கொஞ்சமாக கொடுக்கப்படுகிறது இந்த சட்டத்தில். ரெண்டாவது, இந்த ஹை லெவல் கமிட்டி இருக்குங்களா, இந்த ஹை லெவல் கமிட்டி தான் இனிமேல் ஒரு பேரிடர் மூலமாக எவ்வளோ டேமேஜஸ் நடந்திருக்குங்கிறது அவங்க அசஸ் பண்ணுவாங்கிறான். மாநில அரசு நீங்கள் வேடிக்கை பார்த்தா போதும், நாங்கள் அசஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் அசஸ் பண்ணி இதுக்கு இவ்வளோ தாங்கிறோம். ரீஹாபிலிட்டேஷன் அது நாங்கள் சொல்லிக்கிறோம். இன்டரிம் ரிலீஃப் இருக்குது, இதெல்லாம் எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. இப்போ வந்து ஒரு ஆபத்து நடந்துருச்சு, ஒரு பேர் நடந்துருச்சு அப்படின்னா இன்டரிம் ரிலீஃப் கொடுக்கணும் இல்லையா, இடைக்கால நிதி கொடுப்பாங்க. அதுக்கான அதிகாரம் இப்போ தற்போது இருக்கு, அதை எடுக்கிறாங்க. மாநில அரசாங்கத்துக்குள்ள அந்த அதிகாரத்தை வந்து எடுக்கிறாங்க. இனிமேல் அதை நீங்கள் பண்ணிக்க வேண்டாம், அந்த காம்பன்சேஷன் நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறாங்க. அப்போ என்னன்னா, மாநில அரசாங்கத்தினுடைய இந்த உரிமைகள் பறிக்கப்படுகிறது. கூடுதலாக ஒரு பேரிடர் மேலாண்மைக்கு அந்த பிளானிங்கை எவால்வ் பண்ணுறது, அதை வந்து உருவாக்குவது இருக்குங்களா, அதை உருவாக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு இனிமேல் தலையிடுங்கிறாங்க. மாநில அரசுக்கான அந்த சுய உரிமை கிடையாது. அதுலேயும் வந்து அவங்க தலையிடுவாங்களா? கோஆர்டினேட்டுங்கிற வார்த்தையை கொண்டு வராங்க. முன்னாடி வந்துட்டு ஷால் வந்துட்டு எனாக்ட் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை எடுத்துட்டு கோஆர்டினேட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பாருங்க, மாநில அரசும் ஒன்றிய அரசும் கலந்து ஆலோசிச்சு அப்படிங்கிறது ஒருங்கிணைந்து அப்படிங்கிற. அப்போ நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை வந்துட்டு. அதே போல் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கமிட்டிஸை வந்துட்டு மேற்பார்வை செய்வதற்கான அதிகாரமும் ஒன்றிய அரசாங்கத்துக்கிடம் வருது, அதையும் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு நீங்கள் வந்து பீரியாடிக்கலாக அந்த பிளான்ஸை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா எவ்ரி இயர் புது புது பிரச்சனையை நம்ம எது கொண்டு வரோம், பேரிடர் வந்துகிட்டே இருக்கீங்களா. அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த பிளானை வந்துட்டு நீங்கள் வருடந்தோறும் அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா. இப்போ அது இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே பண்ணால் போதுங்கிறான். அதை பொதுவாக பார்த்துக்கலாம். அது என்னென்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இவங்களோட பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னா, ப்ரிவென்ஷனை பற்றி இவங்க பேசலை. ஒரு பேர் நடந்ததுக்கு முடிந்ததுக்கு பின்பாக என்ன பண்ணலாம், இவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் எப்படி கொடுக்கலாம், இவங்களுக்கு காம்பன்சேஷன் எப்படி கொடுக்கலாம், இவங்களுக்கு எது இப்படி அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. வருமுன் காப்பதற்கான புதுசான பிரத்யேகமான கிடையாது. அதுக்கான இதை பற்றி இவங்க பெருசாக வந்து யோசிக்கலாம். அதில் இல்லை, என்ன சொல்ல போனால் டிசாஸ்டர் பேரிடர் கல்வி இருக்கு இல்லையா, அது மாநில அரசுக்கான உரிமை இருந்துச்சு, அதை தூக்குறாங்க. பேரிடர் கல்வி கூட கொடுக்கக்கூடாது இவங்க, அதை எடுக்கிறாங்க. அது என்ன காரணத்துக்கு எனக்கும் புரிய மாட்டேன். பேரிடர் கல்வி கூட வந்துட்டு மாநில அரசாங்கத்துக்கூட உரிமை இருக்காதுன்னு நான் என்ன அர்த்தம் வந்து அதை வந்து எடுக்கிறாங்க. அப்புறம் இருக்கக்கூடிய இந்த மறுகட்டுமானமாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய உரிமைகள் வந்து எடுக்கின்ற வேலைகளை வந்து தொடர்ச்சியாக வந்து செய்கிறாங்க. அப்போ என்னென்னா, ஓவராலாக மாநில அரசாங்கத்தின உரிமை எல்லா சட்டங்களும் எடுத்துகிட்டே இருக்காங்க. இதில் மட்டும் இல்லை, ஏர் ஆக்ட், வாட்டர் ஆக்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து எடுக்கிறாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பவர்ஸ் எடுக்கிறாங்க. போன மாதம் அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இனிமேல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அனுமதி இல்லை, மாநில அரசுங்களுடைய அனுமதி தேவையில்லை. அதே போல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சேர்மனோட அப்பாயின்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்டோட கமிட்டி, அது கமிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் பாருங்கிறாங்க.
ஸோ ஒவ்வொரு சட்டங்களிலும் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை எப்படி அவங்க பறித்து கொண்டு வருகிறார்களோ அதே போல தான் இந்த சட்டத்திலும் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துடைய உரிமையை பறிக்கிறாங்க. பறித்து கொண்டு நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறோம். ஆனால் அதில் இன்குவேஷன் என்னன்னா, ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை கொண்டு வருது எப்படி, ப்ரெடிக்ஷன்ஸை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, அதை எப்படி நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த முன்முயற்சிகள் இருக்குல்ல, அது அதிகமாக பேசப்படலை. பிரச்சனையாவே அதான் இருக்குது, அதானே இருக்கணும். ஆனால் அது அதிகமாக பேசப்படாமல் உங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன்ஸ், இந்த பிளான்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, காம்பன்சேஷன், இதில் மாநில அரசாங்கத்தை கூட ரோல்ஸை வந்துட்டு குறைப்பதற்கான முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு அமெண்ட்மெண்ட் தான். பேரிடர் மேலாண்மை சட்டமே ஒரு பேரிடராக மாறுது. ஆமாம், நிச்சயமா தமிழக அளவில் இது எப்படி அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க, இது இன்னும் கடுமையாக மக்கள் மத்தியில் ஒரு பேசப்பட பொருளாக மாறலை. இப்போ மாநிலங்களையும் இது பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஆக்டாக மாற வாய்ப்பு இருக்கா? ஆமாம், அடுத்து ராஜ்யசபாவில் வந்துட்டு பாஸ் ஆயிடுச்சுன்னா சட்டமாக வந்துடும். மாநிலவையில் நீங்கள் குறிப்பிட்டது போல் அவங்க கனிமொழி எதிர்ப்பு தெரிவித்து வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து மக்களவையில் பேசியிருக்காங்க. மாநிலவையில் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் சொல்கிறோம். ஆனால் இது என்ன பரவலாக இல்லைன்னா, இது ஒரு சட்டம் இல்லை, தொடர்ச்சியாக இப்படி பல சட்டங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு பெரிய மக்கள் இயக்கங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது ரொம்ப நான் முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி 2014 வந்து மோடி அவர்கள் வந்ததுலேருந்து அந்த ஒரு காலகட்டத்திலேருந்து தொடர்ச்சியாக சுற்றுச்சூழல் சார்ந்தக்கூடிய சட்டங்கள் நிறையா மாற்றிட்டே வராங்க. அது நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ் இதெல்லாம் மாற்றிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் ஆக்டையும் எடுத்துகிட்டு வேற ஒரு அந்த சமஸ்கிருத பேரோடு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு சட்டத்தை தான் இனிமேல் அவங்க இன்னும் மோசமான விஷயம்னா மொழி திணிப்புமே கொண்டு வராங்க. எல்லா சட்டங்களுக்குமே வந்து சமஸ்கிருத பேர் அந்த பேரில் தான் ஜல் சக்தின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஜல் சக்தின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க. ஆமாம், அப்படிதான். அமைச்சரவை பேரே ஜல் சக்தி தானே. மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது ஜல் சக்தி அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க. சில திட்டத்துக்கு பேரே வந்துட்டு அப்படி தானே வைக்கிறாங்க. ஸோ அப்போ மொழி திணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லா சட்டங்களையுமே அவங்க திருத்திட்டு வராங்க. அதில் குறிப்பாக அவர்கள் செய்யுதுன்னா ஹைலி சென்ட்ரலைசேஷன் பண்ணுறாங்க. அதை எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்துது. இந்த மாநில அரசாங்கத்துக்கு கூட அந்த ஃபெடரலிசம்ங்கிற கான்செப்ட் இருக்குங்களா, அதை பயங்கரமாக நிறுத்து போக செய்கிறாங்க. அதனால் மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சால் போதும், நீங்களா தனித்து எதுவும் செய்ய முடியாதுங்கிறது. அர்பன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னை போன்றது பார்த்தீங்கன்னா அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. இதுவே அந்த சட்டத்தில் தான் கொண்டு வராங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதில் என்னென்னா இவங்கெல்லாம் யாருக்கீழே செயல்படுவாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது ரொம்ப குழப்பமானதாக இருக்குது. இவங்கெல்லாம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்குள்ள தான் செயல்படுவாங்க அப்படின்னா ஒன்றிய அரசாங்கத்துக்குள்ளே செயல்படுங்கிற மாதிரிடும். இப்போ மாநில அரசுனா அதுக்கான தொகுதி அமைச்சர்கள் இருப்பாங்க, பொறுப்பு அமைச்சர்கள் இருப்பாங்க, துணை முதலமைச்சர் களத்துக்கு போகலாம், மறு அதிகாரிகள் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா இவங்களோட ரோல் என்னவா இருக்கும், எப்படி அது எக்ஸாக்ட்லி? இப்போ அதே பிரச்சனை. இப்போ என்னன்னா நான் வந்து என்னோட பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்போட சேர்ந்து சரி ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு சிட்டிசனாக வந்துட்டு தெரியும்ல சார், அவன் தெரியும். அப்போ என்ன வார்டு கவுன்சிலில் போய் கேட்பேன், என்ன பஞ்சாயத்து தலைவரே வரல அப்படின்னு கேட்க முடியும். என்னோட உள்ளாட்சி அமைப்புகள் தான் எனக்கான உள்ளாட்சி அமைப்புகள் அளவுக்கு இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போகணும், அதுக்கான இது சொல்கிறாங்க. ஆனால் அந்த உள்ளாட்சி அமைப்புகளை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எப்படிங்கிறது இருக்குல்ல. நான் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து மாவட்ட அமைப்புகளோட கனெக்ட் பண்ணி வேலை செய்ய முடியும், மாவட்ட அமைப்புகள் வந்து மாநில அளவில் கனெக்ட் பண்ணி தான் வேலை செய்யும். இப்படி தான் அந்த ஹைராக்கி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஒர்க் பண்ணுறதா சரியா இருக்கு. அதை விட்டுட்டு நான் டேரெக்டாக இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவர் தமிழ் தெரிஞ்சவராக இருக்கணும். அவர்கிட்ட நான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அப்புறமா அவர் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பண்ணி அவருக்கான இதுக்கான எப்படி சொல்யூஷன்ஸ் நோக்கி அவர் மேலே அங்கே இருக்கக்கூடிய கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய சிங்குகிட்டையோ அங்கே இருக்கக்கூடிய முக்கர்ஜிக்கிட்டையோ கேட்டுட்டு இங்கே வந்து சொல்லணும். முதல்ல இங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுடைய வழியினுடைய மொழியை முதல்ல புரிஞ்சுக்கணும்ல, அது கம்யூனிகேட் பண்ணணும் இல்லைங்களா? அந்த பிரச்சனை இருக்குல்ல. அப்போ அது எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும்? அப்போ வந்து அது எப்போவுமே ஸ்டேட்டுடைய ப்ரொக்யூரிட்டியில் தான் இருக்கணும். ஸோ ஸ்டேட்டுக்கானதான் அந்த இது இருக்கணும். அப்போ அதுதான் எளிவாக இருக்கும். அப்போ நான் ஒரு தனி மனிதனாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது வந்து இது கேட்க முடியும். இல்லை இப்போ அதுக்கான ப்ரிகாஷனரி ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு என்னோட உள்ளாட்சி அமைப்பு தான் நம்ம கேட்க முடியும் இல்லைங்களா? என்னோட மாவட்ட நிர்வாக அதிகாரியத்தோடு தான் கேட்க முடியும். அப்போ அந்த அதிகாரிகள் அப்படிங்கிறது மாநில அரசு சார்ந்து இருக்கக்கூடிய இருக்கும். நோ டவுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க தான் வளர்க்கணும். அது நிச்சயமாக அவங்க தான் வந்து கொடுக்கணும். இதுக்கான ஃபண்ட்ஸ் வந்து அவங்க தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அந்த கெப்பாசிட்டி பில்டிங் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணலாம். கைட்லைன்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணலாம், இதெல்லாம் பண்ணணும். ஆனால் உள்கட்டமைப்பு வசதிகளை பண்ணுவதும் அதுக்கான செயல்பாடுகள் ஈடுபடுவதும் அப்படிங்கிறது அது மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதியில் தான் இருக்கும். ஏன்னா டேரெக்டாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. லா அண்ட் ஆர்டர் அவங்க கையில் தான் இருக்குது, போலீஸ் அவங்க கையில் தான் இருக்குது, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ அவங்க கையில் தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த அமைப்புகளை வைத்து தான் நீங்கள் செய்ய முடியும். அப்போ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இதில் வந்து ஒர்க் பண்ணணும், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணணும், பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணணும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணி இவங்க எல்லாம் சேர்ந்து தானே ஒரு பேரை வந்து எதிர்கொள்ள முடியும். அப்போ இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்திலிருந்து அதான் கூடுதலாக செய்ய முடியும். அப்போ தனி மனிதனோட பார்வையிலிருந்து பார்க்கின்ற போது இந்த தேவை அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாகவே இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டாக பலவிதமான விஷயங்களுக்கு ரொம்ப பொறுமையான பதிலுக்கு மிக்க நன்றி. 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 சந்திக்கலாம். வணக்கம்.